Assalamu Alaikum friends, welcome back my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இதுக்கு எல்லார் வீட்லயும் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான டேஸ்டியான agaragar ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ agaragar வச்சு ஒரு சிம்பிளான ரொம்ப டிஃபரண்டான ஒரு ரெசிபி நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணி பக்கத்துல உள்ள bell ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி agaragar வச்சு ஒரு புட்டிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், எப்பயுமே செய்கிற மாதிரி இல்லாமல். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்திருக்கேன். agaragar வந்து தேவையான அளவு எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம வந்து தண்ணியில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்க்கும்போது அது சீக்கிரம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும். அதுக்காக தான் நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்திங்கனாலே இது ரொம்ப நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இப்போ எடுத்துருக்க அளவு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் agaragar வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை கட் பண்ணி நம்ம தண்ணியில் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இது ஃபுல்லாக வந்து நல்லா கரைஞ்சி வரணும். அடுப்பில் வந்து அந்த அளவுக்கு கரைச்சி நல்லா எடுத்துக்கலாம். அந்த தண்ணியில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க agaragar ஃபுல்லாக சேர்த்துட்டு வந்து நான் அடுப்பில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஸ்டவ்வில் வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா சீக்கிரம் கரைஞ்சிரும். நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், நல்லா ஃபுல்லாக வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ கஸ்டர்ட் பவுடர் தான் இன்றைக்கி இது கூட வந்து சேர்க்க போகிறேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லா பேக்கரிலையுமே கிடைக்கும். அது இல்லாமல் சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கஸ்டர்ட் பவுடர் கிடைக்கும். நான் இன்றைக்கி வெண்ணிலா ஃப்ளேவரில் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ளேவரில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு அடுப்பில் வந்து பால் வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கரண்டி பால் மட்டும் நம்ம ஒரு பவுலில் வந்து எடுத்துக்க போகிறோம். நல்லா சூடாக ஒரு கரண்டி பால் வந்து எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் ஆற வச்ச பால் கூட எடுத்துக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து அந்த ஒரு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பால், அந்த பாலில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கும் போது நல்லா வந்து கெட்டியாகி வரும். அதனால் வந்து நல்லா கட்டி இல்லாமல் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து அப்படியே கெட்டிப்பட்டுரும். நல்லா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலில் கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பால் நல்லா சூடாக இருக்குது. அதில் வந்து தேவையான அளவு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தேன். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தேன். நான் சேர்த்த இந்த சர்க்கரை வந்து கண்டிப்பாக இதுக்கு பத்தாது. எக்ஸ்ட்ரா வந்து நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ வந்து சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பால், ஸோ அதையும் அந்த பாலில் வந்து நல்லா சேர்த்துக்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பால் நல்லா கெட்டியாயிடும். உடனே ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும். அடுப்பை வந்து நீங்கள் வந்து குறைச்சே வச்சுக்கோங்க, ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க, இல்லைனா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம agaragar வந்து நல்லா கரைச்சி வச்சுருந்தோம், அதையுமே வந்து நல்லா வடிகட்டி அந்த பாலில் வந்து சேர்த்துடலாம். நீங்கள் வடிகட்டாமல் கூட அப்படியே சேர்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து சாப்பிடும்போது அது கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் முழுசாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வடிகட்டி எடுத்துக்கிறோம். வடிகட்டாமல் அப்படியே சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஜெல்லி தான், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பால் agaragar எல்லாமே சேர்த்தாச்சு. நான் இந்த மாதிரி ஒரு பேசின் எடுத்துருக்கேன். எதுக்கு அப்படின்னா நான் பின்னாடி காட்டுறேன் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ எடுத்து வச்சுருக்க பேசனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த agaragar மில்க் வந்து நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1 hour நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நான் மேலே வந்து இது கூட கொஞ்சமாக வந்து அதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாமும் முந்திரியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இதோட சேர்த்து சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு ஃப்ரீசரில் எடுத்து ஒரு 1 hour வச்சுருங்க. வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம்.
நான் ஒரு 1 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா செட் ஆயிடுச்சு. அதை அப்படியே இன்னொரு பிளேட்க்கு வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு எடுத்து பிளேட்டில் வச்சிங்கனாலே அது தானாக வந்து விழுந்துடும். வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ இப்போ தெரியுதா எதுக்காக இந்த பேசனில் போட்டேன்னு? ஸோ அந்த பேசனில் போட்டதும் ஸோ அதோடய டிசைன் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்காக தான். ஸோ சூப்பரான ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தி. இந்த அகரகர் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி, ரொம்ப குளிர்ச்சி. குழந்தைங்களுக்கெல்லாம் சம்மர் டைமில் செஞ்சு கொடுங்க. ஸோ இதுக்குன்னு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி வெயில் காலங்களில் இதெல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ரொம்பவே சிம்பிளான இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கையில் எடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கையிலேயே எடுக்க முடியாது, அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.